எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். 2023 இதான் என்னுடைய முதல் வீட்டு தோட்டத்தை குறித்த வீடியோ. போன வருஷம் அங்கே வீட்டு தோட்டத்தை ஃபுல்லாக உங்களை சுற்றி காட்டியிருந்தேன். நான் 2-3 வருஷத்துக்குள்ள எப்போ போன வருஷம் கோடை காலத்தில் கார்டனை பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது, திருப்தியாக இருந்தது, எல்லாம் அழகாக அமைந்திருக்குது. இது ஒரு புது வருஷம், வசந்த காலம் கூடிய சீக்கிரத்தில் தொடங்க போகுது. என்னைய கேட்டிங்களா, கார்டன் இஸ் நெவர் கம்ப்ளீட். எப்படி வீட்டு தோட்டத்தை என்ன அழகுபடுத்தலாம், எப்படி மாற்றி அமைக்கலாம், செடிகளை எப்படி நம்ம ஆரோக்கியமாக வளர்க்கலாம்னு ஒவ்வொரு வருஷம் நான் யோசிப்பேன், பிளான் பண்ணுவேன், ரீசர்ச் பண்ணுவேன். ஸோ இந்த வருஷமும் கார்டனில் சில ஒர்க் பண்ண வேண்டி இருக்குது. அதெல்லாம் நீங்கள் இந்த சேனலில் போக போக பார்ப்பீங்க. போன வருஷம் இந்த வீட்டு தோட்டத்தில் பூத்துருந்த ரோஜா பூக்களை பார்த்துட்டு சில பேர் கேட்டிருந்தேன், நீங்கள் இந்த செடிகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம், நான் என்ன பசலை பாவிக்கிறேன் நான். ஸோ இந்த கேள்விகளுக்கு பதிலாக நான் 2 தொடர் வீடியோக்கள் மூலமாக இந்த செடிகளை நான் எப்படி பராமரிக்கிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோவில் இந்த செடிகளை நான் ப்ரூன் பண்ண போகிறேன். ஏன் நாங்கள் செடிகளை ப்ரூன் பண்ணி விடணும்? இதுக்கு நான் சிம்பிளாக 3 காரணங்கள் சொல்கிறேன். டு ப்ரொமோட் நியூ ஃப்ரெஷ் ஹெல்த்தி க்ரோத், ஆரோக்கியமான வளர்ச்சியை ஊக்குவிக்க, நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு. இன்னொரு காரணம் ஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. எப்போ நாங்கள் செடிகளை ப்ரூன் பண்ணி விடுறது? இங்கிலாண்டில் லேட் வின்டர் டு ஏர்லி ஸ்ப்ரிங் ஐடியல் டைம்னு சொல்லுவினோம். நான் மார்ச் முதல் வாரத்தில் ப்ரூன் பண்ண போகிறேன். செடிகளை துளுக்க ஆரம்பித்துட்டு இலை கூட குளிரும் குறைஞ்சிட்டு. ஆக்சுவலி நான் 2 வாரங்களாக பார்த்து கொண்டு வரேன் எப்படா செடிகளை ப்ரூன் பண்ணி விடலாமன்ட்டு. ஆனால் ஒரே மழையாக இருந்துச்சு. மழை பெய்யும் போது நீங்கள் செடிகளை வெட்டி விட்டீங்கன்னா நோய்கள் பிடிக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்போ அடுத்த கொஞ்சம் நாட்களுக்கு மழை இல்லை, ஸோ அதான் நான் செடிகளை வெட்டி விட போகிறேன். ப்ரூன் பண்ண தொடங்க முதல் சேஃப்டி ஃபர்ஸ்ட், க்ளவுஸ் போட்டுக்கொள்ளுங்க. லாங் ஸ்லீவ்ஸ் போடுறது நல்லது, செடிகளுடைய முள் விராண்டாமல் குத்தாமல் இருக்கிறதுக்கு. அப்புறமா பாவிக்க போகிற செக்கத்தை நல்லா ஷார்ப்பாக இருக்கான்னு பார்த்துக்கொள்ளுங்க. நாங்கள் ப்ரூன் பண்ணும்போது நல்லா க்ளீனாக கட் பண்ணணும். ஜென்ரல் கத்திரிக்கோள் பாவிக்கிற தவிர்த்துக்கொள்ளுங்க. ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஒரு செடியை ப்ரூன் பண்ணி முடித்தோன்னே செக்கட்டரை டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிவிட்டு, அதாவது சுத்தப்படுத்திட்டு தான் அடுத்த செடிக்கு நீங்கள் பயன்படுத்துங்க. ஒரு செடியில் ஏதாவது ஒரு நோய் இருந்தால் அடுத்த செடிகளுக்கு ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் டிஸ்இன்ஃபெக்டட் வைப்ஸ் பாவிக்கிறேன். நான் கட் பண்ணும்போது ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் கட் பண்ணுங்க. அப்போ தான் மழை பெய்யும் போது மேலே தண்ணி தங்கி நிற்காமல் கீழே வழிஞ்சோடும். ஒரு சரியான ரோஜா செடியோடைய ஸ்ட்ரக்சர் முடிஞ்ச அளவுக்கு நடுவில் ஃப்ரீயாக ஓப்பனாக இருக்கணும், நெருக்கமாக இருக்காமல் காத்தோட்டத்துக்கு. இதை போல் நெருக்கமாக இருக்கக்கூடாது. நெருக்கமாக இருந்தால் நோய்கள் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மற்றது கிளைகளும் ஒன்றோடு உரசப்பட்டு டேமேஜ் ஆகலாம். மற்றது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ இதனால் ப்ரூன் பண்ணும்போது வெளிப்பக்கம் ஃபேஸ் பண்ணுற துளிரை பார்த்து அதுக்கு கொஞ்சம் மேலே கட் பண்ணுங்கோ. இந்த மாதிரி 45 டிகிரி ஆங்கிளில் வெட்டுங்கோ. இறக்கம் துளிருக்கு அடுத்த பக்கத்தில் இருக்கணும். சரியாக அகலத்தை குறைச்சி விடுறதுன்னு சொல்கிறது கஷ்டம். செடியுடைய ஆரோக்கியமும் கண்டிஷனும் பொறுத்து டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் ரோஸ் வித்தியாசப்படும். ஒரு ஜென்ரல் ரூல் 3 ஒரு பங்குலேருந்து 60 வரையும் கட் பேக் பண்ணலாம். செடி சரியாக நோய் பிடிச்சி போயிருந்தால் இல்லாட்டி டேமேஜாக இருந்தால் ஹார்ட் ப்ரூனிங் பண்ண வேண்டி இருக்கும், செடியை மறுபடியும் உயிர்ப்பிக்கிறதுக்கு. மெச்சூரான செடிகளை நீங்கள் ஹார்ட் ப்ரூனிங் பண்ணலாம். ஒவ்வொரு செடியை எக்ஸாமின் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நான் கட் பேக் பண்ண போகிறேன். சிலதை நான் ஹார்ட் ப்ரூனிங் பண்ண போகிறேன். நான் ப்ரூன் பண்ணும்போது முதலாவதாக செடியில் இருக்கிற டெட் வுட், டேமேஜ் தான் இருக்கிற நோய் பிடிச்சிருக்கிற பகுதிகளை பார்த்து நான் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணுவேன். இதை பார்த்தீங்களா, இது டெட் வுட் இந்த மாதிரி கலரில் இருக்கும், இல்லை டார்க் ப்ரௌன் கிரேயாக கூட இருக்கும். கட் பண்ணும்போது கிறிஸ்பாக இருக்கும் பாருங்க. இதை பார்த்தீங்களா நோய் பிடிச்சிருக்குது, இதை கட் பண்ணிடலாம். இந்த தண்டையும் பார்த்தீங்களா ஒரு மாதிரி நோய் பிடிச்ச மாதிரி இருக்குது, ஸோ இதையும் கட் பண்ணிடலாம். அப்புறமா நான் உள்ளே ஃபேஸ் பண்ணுற கிளைகளை தண்டுகளை வெட்டி விடுவேன், சென்டரை ஃப்ரீ ஆக்கிறதுக்கு. நான் செடிகளில் 3-4 மெயின் தண்டுகளை விடுறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வாஸ் லைக் ஷேப்பில் ப்ரூன் பண்ணி விடுறேன். நான் இதை போல் ஒல்லியாக மெல்லிஸாக இருக்கிற கிளைகளும் கட் பண்ணி விட்டுருங்க.
வெட்டின தண்டுகளை கிளைகளை வந்து பொறுக்கி எடுங்கோ, கீழே அப்படியே விட்டுறாதீங்கோ, நோய்கள் வந்து பரவலாம். நான் கூடுதலான செடிகளை வந்து ஹார்ட் ப்ரூனிங் பண்ணியிருக்கிறேன். ஓகே மக்களே, செடி எல்லாத்தையும் ப்ரூன் பண்ணி விட்டாச்சு. சில வேளை கட் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கலாம், கவலைப்படாதீங்கோ. கட் பண்ணி விட்டால் தான் ஆரோக்கியமான வளர்ச்சியை பார்க்க முடியும், ஏராளமான பூக்களை கூடிய சீக்கிரத்தில் காண முடியும். ஆனால் இது மட்டும் பத்தாது, நல்ல ஒரு ஃபீடிங் பிளானும் தேவை. அதை பற்றி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருந்தால் ப்ளீஸ் ஒரு லைக்கும் போடுங்க. இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இவன் சஞ்சய். God bless, take care.